Hello students, in this video we'll see the book back detail answer in chapter 3. First one, characteristics of a microprocessor. So three characteristics are there: clock speed, instruction set, word size. What is clock speed? So microprocessor important terms எல்லாமே நான் வந்து blackல highlight பண்ணியிருக்கேன். ஸோ படிக்கும்போது நீங்கள் அதை நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைக்ரோப்ராசஸர் ஹேஸ் அன் இன்டர்னல் கிளாக் தட் ரெகுலேட்ஸ் ஸ்பீட். ஸோ ப்ராசஸருக்குள்ளார ஒரு கிளாக் எப்போதுமே இருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்பீடு தான் கிளாக் ஸ்பீடு. ஸோ கிளாக் ஸ்பீடு வந்து இட் இஸ் மெஷர்ட் இன் மெகா ஹெட்ஸ் ஆர் ஜிகா ஹெட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்ன? நம்ம ஏற்கனவே 2 மார்க்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுனா basic set of machine level instructions that a microprocessor is designed is called as the instruction set. So நம்ம கொடுக்குற கமாண்டோட சேர்த்து it will add the machine level instructions. It will be everything will be converted into machine level language. So some set of machine level instruction will also be added in that. So instruction set என்னென்னா கேரி பண்ணணும்னா data transfer என்ன, what is arithmetic operations, what is the logical operations, control flow என்ன, input output என்ன, all these things will be carried out by the instruction set. Word size. The number of bits that can be processed by a processor in a single instruction is called as the word size. So ஒரு instruction execute பண்ணுறதுக்கு எவ்வளோ bits தேவைப்படுது அதுதான் word size. So word size determines the amount of RAM. ஸோ மைக்ரோப்ராசஸில் ரேமோட பின் எவ்வளோன்றத வேர்ட் சைஸ் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ 8 பிட்டாக இருந்ததுன்னா ரேம் பின் வில் பி 8 பிட். ஸோ இப்போ வந்து வி ஆர் யூஸிங் 64. இப்போ உள்ள கம்ப்யூட்டர் எல்லாமே 64 பிட்டு. ஸோ ரேமில் வந்து 64 பின்ஸ் வில் பி தேர். How the read and write operations are performed by a processor. So central processing unit has a memory data register and memory address register. Two types of register. CPU நம்ம பார்த்தோம் ஏற்கனவே ரெஜிஸ்டர் இன்டர்னல் ரெஜிஸ்டர் இருக்கும்னு. ஸோ மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் அண்ட் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்னு 2 ரெஜிஸ்டர் இருக்கும். மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் என்ன ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா டேட்டாவை, அட்ரஸ் ரெஜிஸ்டர் என்ன ஹோல்ட் பண்ணுன்னா அட்ரஸை ஹோல்ட் பண்ணும். அப்புறம் அது இல்லாமல் வி ஆல்சோ ஹாவ் ப்ரோக்ராம் கவுண்டர். ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸை ஹோல்ட் பண்ணுறது தான் ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ இந்த 3 ரெஜிஸ்டர்ஸ் வந்து இட் வில் பி ப்ரெசன்ட் இன் த CPU. And then next arithmetic logic unit places the address of the memory to be fetched into the memory address register. So and we also have a bus. Busன்றது என்னன்னா collection of wires to communicate between the internal components. So உள்ள internal components குள்ளார அந்த datas carry பண்ணுறது, all the information communicate பண்ணுறதுக்கு பஸ் தான் யூஸ் ஆகுது. பஸ்ன்றது ஒரு collection of wires. wires வந்து நம்ம வந்து பஸ்ன்னு ரெஃபர் பண்ணுறோம். So word in the RAM has the same size as the memory data register. If the processor is 8-bit processor na, already I told 8-bit irundadna processor irundadna word size will also be 8. And read operation na enna, write operation. Read operation na transfer the data from word to memory data register. So read na there are 2 types of operations we can perform in the memory. memory la irukra data sa ரெண்டு விதமா நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஒன்று வந்து மெமரியில இருந்து ரீட் பண்ணலாம், இல்லை மெமரிக்கு ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மெமரி ரீட் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னா டேட்டா வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த வேர்ட் டு த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். ஃப்ரம் த வேர்டுனா ஃப்ரம் த மெமரியிலேருந்து டேட்டா ரெஜிஸ்டரில் ப்ளேஸ் பண்ணுறது. பிகாஸ் ஐ எம் ரீடிங் ஃப்ரம் த மெமரி. மெமரியிலேருந்து நான் ரீட் பண்ணுறேன். அப்போ மெமரியிலேருந்து டேட்டா ரெஜிஸ்டரில் ப்ளேஸ் பண்ணுறது தான் ரீட் ஆப்ரேஷன். ரைட் ஆப்ரேஷன்னா மெமரியில் போய் நம்ம எழுதணும். அப்போ ட்ரான்ஸ்ஃபரிங் த டேட்டா ஃப்ரம் த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்லேருந்து மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ரைட் ஆப்ரேஷன். Arrange the memory devices in ascending order based on the access time. So memory na enna three, it is a storage space, and we have 2 types of accessing. One is a sequential access and another one is a random access. Sequential access na memory is accessed in an orderly manner from starting to end. That is one after another. வரிசையா போறதுக்கு பேர் தான் sequential. Random na any byte of memory can be accessed directly. டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேண்டம். சீக்வன்ஷியல்னால் வரிசையாக தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை பழைய காலத்து டேப் ரெக்கார்டெலாம் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் ஆக்சஸ் தான், வரிசையாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து எவ்ரிதிங் இஸ் அ ரேண்டம் ஆக்சஸ். And they have given the hierarchy. This diagram is very very important. கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, மெயின் மெமரி, தென் கேஷ் மெமரி. இது யாரும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மாலர் கெப்பாசிட்டி. ஸோ ஃப்ரம் smaller capacity, faster access time, from the higher capacity to smaller capacity. அப்போ இது வந்து hard disk has the higher capacity and main memory அதை விட கொஞ்சம் கம்மி. cache memory is the very smallest one and cache memory is the fastest one and cache memory is the higher cost. Okay,
அதே மாதிரி அதோட இது ஆப்போசிட்டாக இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா லார்ஜர் கெப்பாசிட்டி, ஸ்லோவர் ஆக்சஸ் டைம் அண்ட் லோவர் காஸ்ட். ஸோ ஹார்ட் டிஸ்க்ன்றது வித் ஹையர் கெப்பாசிட்டி, லோ ஆக்சஸ் டைம் அண்ட் லோ காஸ்ட். அப்படியே கேஷ் மெமரி உல்டாவாக இருக்கணும். அதாவது கேஷ் மெமரி இஸ் த smallest capacity, faster access time and higher cost. Next one is the types of ROM. So first different types of ROM la ROM na enna edhirunga. So already you know ROM ndradhu it is a special memory. First write the expansion. So when they are asking, you have to write read only memory, programmable read only memory, erasable programmable read only memory and electrically erasable programmable read only memory. These are the 4 types of ROM. We write the expansion first எழுதுங்க. So ROM என்றது pre-recorded data which cannot be at manufacturing time which cannot be modified. So இது வந்து ROM வந்து manufacture பண்ணும்போது டேட்டாவை pre-record பண்ணிடுவாங்க. So what type of program அதில் record பண்ணுவாங்கன்னா, the program which is used for booting the computer, that programs will be stored in the ROM. So டேட்டாவில் ஒன்ஸ் வந்து எழுதிட்டோம்னா ROMல உள்ள டேட்டாவை நம்ம erase பண்ண முடியாது. That is why it is called as the non-volatile memory. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராம்லாம் நம்ம ஏற்கனவே 2 மார்க்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி EEPROMும் அதே தான். அண்ட் EEPROMல இட் கேன் பி எரேஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் EEPROM அண்ட் EEPROM பார்த்தீங்கன்னா, இது கேன் பி எரேஸ்ட். EEPROM கேன் பி எரேஸ்ட் பை யூஸிங் த அல்ட்ரா வயலட் ரேஸ். EEPROM கேன் பி எரேஸ்ட் பை யூஸிங் த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். You can go through. If you go through, you can understand because already we discussed in 2 marks and 3 marks. And I have given the additional question also. 2 types of RAM, static RAM and dynamic RAM. What is bus? What is access time? And write about the Blu-ray disc and cache memory. So that's all about this 5 marks question. Thank you, students.